ஒவ்வொருத்தரும் பொறக்கும்போதே நட்சத்திரமும் சரி, ராசியும் சரி நம்ம கூடவே வந்துரும். நம்மளோட ராசிய தெரிஞ்சுக்கிட்டு, அதன் பலனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கைய திட்டமிட்டு போயி, இறைவனை எப்படி சரணாகதி அடையிறது? வாழ்க்கையில எல்லா நற்பெயர்களையும் எப்படி பெறது? வாழ்க்கையில ஒரு பெரிய தடைக்கற்கள் வரும்போது, அந்த ராசிக்குரிய கோவில்கள போய் வழிபட்டீங்க அப்படின்னா, அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில மேஷராசிக்காரங்களோட அதிபதி யாரு? அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவும் தெளிவும் சேனல். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்துல முதல் பாகம் வரைக்கும் உள்ளவங்களுக்கு மேஷராசி. இந்த ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய். இந்த கிரகத்தோட அதிதேவதை முருகன். மேஷ ராசியில அஸ்வினி ஞானத்தையும், பரணி வந்து யோகத்தையும் சொல்றது. இந்த 2 கோலத்திலயும் அருள் புரிவோர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பழனி ஆண்டவர் தான். மேஷராசிக்காரர்கள் பழனி ஆண்டவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று நலமோட வாழ்வீங்க. நெய் தீபம் ஏத்ததோட நிறுத்திடாம, செம்பருத்தி உள்ளிட்ட மலர்கள முருகன் திருவடியில சமர்ப்பிச்சீங்க அப்படின்னா, தடைகளாகட்டும், நோய் நொடிகள் ஆகட்டும் நீங்கி வளம் கிட்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த நாட்கள்ல ஒண்ணு. பழனி ஆண்டவர அந்த கார்த்திகை மாதத்துல போய் வழிபட்டீங்க அப்படின்னா, விசேஷ பலன்கள் கிட்டும். பழனிக்கு போக முடியாதவங்க, பக்கத்துல இருக்க முருகன் ஆலயத்துக்கு போய் வழிபட்டு வரலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. முருகன முழு மூச்சா நம்பி மனமுருகி வேண்டினீங்க அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு வேண்டிய வரங்கள அருளக்கூடியவர் பழனி ஆண்டவர். சரி, இந்த பழனி கோவிலுக்கு எப்படி போலாம் அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில மலை உச்சியில ஸ்ரீ தண்டாயுதபாணியா அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான். மலை மேல இருக்கிற அந்த ஆலயத்துக்கு 600 படிகளாவும் ஏறி போலாம். இல்லன்னா யானை படியும் இருக்கு. அது வழியாவும் ஏறி போலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இல்ல எங்களால ஏற முடியாது. மலை மேல படியெல்லாம் ஏற முடியாது அப்படின்னா, ரோப் வசதியும் அறநிலைத்துறை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால ரோப் மேல ஏறி போலாம். குடும்பத்தோட பழனி மலை படியேறுனீங்க அப்படின்னா, குடும்பம் செழித்தோங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சென்னையில இருந்து பழனி போணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, பஸ் வசதிகள் நெறைய இருக்கு. ட்ரெயின்ல போணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு திண்டுக்கல்ல இறங்கி அங்க இருந்து பஸ்லயும் போலாம். தமிழகத்தோட பல்வேறு பகுதிகள்ல இருந்தும் அரசு பேருந்துகளா இருக்கட்டும், தனியார் பேருந்துகளா இருக்கட்டும், பழனிக்கு நெறையவே இயக்கப்பட்டுட்டு இருக்கு. கார்ல போணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விழுப்புரம் வழியா திண்டுக்கல், ஒட்டன்சத்திரத்த போய் சேர்ந்துட்டு, அதுக்கப்புறம் பழனி அதாவது 495 கிலோமீட்டர் அங்கேருந்து அதுலேருந்தும் போலாம். கோவை, திருச்சிக்கு விமானத்துல போயி, அங்க இருந்து பழனிக்கு போலாம். தைப்பூசம், கார்த்திகை இந்த மாதிரி விழா நாட்கள்ல வந்து பழனியே கோலாகலமா இருக்கும். அன்னைக்கு போணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணிட்டு போறது ரொம்பவே நல்லது. பழனிய சுற்றி நெறைய விடுதிகள் இருக்கு. அது இல்லாம அரசு சார்பிலும் நெறைய விடுதிகள் இப்ப கட்டியிருக்காங்க. அதனால அதையும் நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, பழனிய சுத்தி என்னென்ன இடங்கள் மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள் இருக்கு? பழனி ஆண்டவர முதல்ல தரிசனம் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற போகர் குகை, சரவண பொய்கை, குதிரையாறு, வரத மணதி அணை, இடும்பன் ஆலயம், திரு ஆவினன்குடி, பெரியநாயகி அம்மன் ஆலயம் இந்த மாதிரி நெறைய கோவில்கள் சுத்திலும் இருக்கு பழனி மலைய சுத்தி. அதையும் நீங்க சுத்தி பார்த்துட்டு வரலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.